வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மே 23 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து 644 புள்ளி இறங்கி 80,951 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 203 புள்ளி இறங்கி 24,609 இருக்குது. நிஃப்டி பேங்க்கு 133 புள்ளி இறங்கி 54,941 இருக்குது. அப்புறம் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து 5,045 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. பெரிய செல்லிங்கு, கொஞ்சம் ட்ரெண்டு மாறுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து 3,715 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 26 புள்ளி ஏறி 24,681 இருக்குது. ஸ்லைடாக இருக்குது. இன்னும் ஸ்லைடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு. அப்புறம் டவ் ஜோன்ஸ் வந்து ஸ்லைடாக இருக்குது, அதுவும் ஸ்டேபிளாக இருக்குது. 41,868 இருக்குது. நாஸ்டாக் வந்து அதுவும் ஸ்டேபிளாக இருக்குது, எந்த பெரிய மாற்றமும் இல்லை. 18,925 க்ளோஸ் ஆகிருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு நல்ல அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. 36 பைசா மட்டும் இன்றைக்கி மட்டும் விழுந்து 86 ரூபாய்க்கு போயிடுச்சு. அது வந்து இது வருஷத்துக்குள்ளே செஞ்சுரி அடிச்சிரும்னு நினைக்கிறேன். 100 தொற்றும் 2 வருஷத்தில். ஏன்னா இது வந்து டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில் வந்து 58 ரூபா இருந்துச்சு. 58 ரூபா இருந்தப்போ எல்லோரும் வந்து இந்த அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப அவரை இது பண்ணாங்க. 50 ரூபாயை தாண்டிடுச்சு அப்படி இப்படின்னு அவரை கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி 86 ரூபா இருக்குது. வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கிறாங்க. 86 ரூபாங்கிறது ரொம்ப டேஞ்சர். இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். தெரிஞ்சவங்க இருப்பீங்க நிறையா பேர். ஆனால் அது எளிய மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா, ஒருத்தவங்க அமெரிக்காவிலேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவங்க வந்து டூரிஸ்ட்டாக வந்தாங்கன்னா, அவங்க அமெரிக்க டாலர் $1000 கொடுத்து மாற்றினாங்கன்னா, கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 58,000 ரூபா தான் கிடைக்கும். இந்திய பணம் வந்து $1000 $58,000 தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து கொடுத்தாங்கன்னா 86,000 ரூபா கிடைக்கும். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்பையும் இப்போயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ உள்ள அவங்க மாற்றினாங்கன்னா அப்போ 58,000 கிடச்சிருக்கும். இப்போ 86,000 ரூபா கிடைக்கும். எவ்வளோ லாபம்னு பார்த்துங்க. இதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் என்ன, நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு லாபம், இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடி கம்பெனி, ஃபார்மா கம்பெனிக்கெலாம் லாபம் தான். அதை ஒத்துக்கிறலாம். அதே சமயத்தில் வந்து இது வந்து இப்போ வந்து வேறு ப்ராப்ளத்தை தான் பேசுகிறாங்க. இப்போ வந்து இந்த நகையை இது பண்ணி விட்டுட்டு அதை ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருப்போம். நகை அப்படி செஞ்சிட்டோம் இப்படி செஞ்சிட்டோம் நம்மளே பேசுகிறோம். அப்போ வேறு வழியில் பேசித்தான் ஆகணும். ஆனால் அந்த நகையை பேசுகிற பட்சத்தில் இந்த முக்கியமான விஷயம், இந்த டாலர் வீழ்ச்சியெல்லாம், டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட வீழ்ச்சி, இது தொடர்ந்துக்கிட்டு போனால் ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதனால் இதை நம்ம கவனிக்கணும். இதை என்னென்ன வழியில் இதை எப்படியாவது நம்ம குறைக்க பார்க்கணும். 80 ரூபாய்க்காவது கொண்டு வரணும். 86 ரொம்ப ஹை. அப்புறம் வந்து குருடாயில் பார்ப்போம். குருடாயில் வந்து 5,274 இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் வந்து பெரிய லெவலில் விழுந்திருக்கு. 3.5% வரைக்கும் விழுந்திருக்கு. 9.50 விழுந்து 280 க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு வந்து ஸ்லைடு ஸ்டேபிளாக இருக்குது 95,600. சில்வர் வந்து 101 புள்ளி அதிகரித்து 97,897 இருக்குது. அப்புறம் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு மே 23, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு, ஆடிட்டிங் ரிசல்ட்டு, அப்புறம் டிவிடெண்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளை பார்ப்போம். JSW ஸ்டீலு ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. அப்புறம் அசோக் லேலாண்ட் ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்ட் அடிக்கிறாங்க, போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதை பற்றி இன்றைக்கி பேசுகிறாங்க. அப்புறம் வந்து நாராயணா ஹிருதா, அது வந்து ஹாஸ்பிட்டல், அது வந்து ஆடிட்டிங் ரிசல்ட்டு, ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. அப்புறம் கிளன்மார்க்கு ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. அப்புறம் தேவயானி இண்டஸ்ட்ரியஸ் ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ஆடிட்டிங் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டில் வெறும் ரிசல்ட் மட்டும் அறிவிக்கிறாங்க. Q4 மே 23 வியாழக்கிழமை ஐடிசியோட ரிசல்ட் வந்திருக்கு. அதை நம்ம பார்த்துருவோம். Q4 ரிசல்ட்டு ஐடிசி, இந்தியா டொபாக்கோ கம்பெனி லிமிடெட். ஐடிசி லீடர்ஷிப் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சஞ்சீவ் பூரி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். இந்நிறுவனம் வந்து ஆகஸ்ட் 24 1910 தொடங்கினது. இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆஃப் இந்தியா என்ற பெயரில் செயல்பட தொடங்குச்சு. நிறுவனத்தின் உரிமை வந்து படிப்படியாக இந்தியமயமாக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து நிறுவனத்தின் பெயர் வந்து 1970 இந்தியா டொபாக்கோ கம்பெனி லிமிடெட் அப்படின்னு மாறிடுச்சு. அப்புறம் காலப்போக்கில் 1974 ஐடிசின்னு அழைக்கப்பட்டுச்சு, ஷார்ட்டா ஐடிசின்னு. இது வந்து இப்போ நுகர்வோர் பொருட்கள், அப்புறம் அந்த காகித பலகைகள், பேக்கேஜ் பொருட்கள், வேளாண் வணிகம் சார்ந்த பொருட்கள், அப்புறம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல்வகைப்பட்ட கூட்டு வணிகங்களை செஞ்சுது. எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க இவங்க. எல்லா துறையிலையும் நிபுணத்துவமாகவும் இருக்கிறாங்க. இப்போ வந்து வருமானம் பார்த்திங்கன்னா 69,446 கோடியாக இருக்குது.
31/3/2024 காலாண்டு மார்ச் நிலவரப்படி தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த தலைசிறந்த நிறுவனமாக இருக்குது. அப்புறம் வந்து பரந்த அளவில் அக்ரி பிஸ்னஸ்ஸு முதலீடு உங்களுடைய முக்கிய நிறுவனமாக இருக்குது. ஐடிசி இன்ஃபோடெக் வந்து உலகளாவிய டிஜிட்டல் தீர்வுகளை வழங்கும் நிறுவனமாக இருக்குது. இவங்க வந்து அப்போ ஐடி செக்டார்லேயும் ஜொலிக்கிறாங்க. ஐடிசியில் வந்து நுகர்வோர் வணிகங்கள் வந்து உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்குது. இந்தியாவோட போர்ட்போலியோ பிராண்டுகள் வந்து உலகத்தரம் வாய்ந்த பிராண்டுகளை ஐடிசி வச்சுருக்கு. முக்கியமான தயாரிப்பு நம்ம பார்த்தோம்னா எஃப்எம்சிஜியில் ஆஷீர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ, இப்பி, நேச்சுரல் கேண்டிமேன் இதெல்லாம் வந்து எஃப்எம்சிஜியில். பர்சனல் கேரில் பார்த்தீங்கன்னா ஃபியாமா, வீவெல், என்கேஜ், சேவ்லான் இதெல்லாம் வந்து பர்சனல் கேரு. ஸ்டேஷ்னரியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் அது வந்து அவங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்குது. அவர் வந்து பேப்பர் போர்ட்ஸு பேக்கேஜிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இவங்க தயாரிப்பில். இந்திய விவசாயத்துறையில் மேஜர் பிளேயர் இவங்க தான். நல்ல சப்போர்ட் நல்லா இது பண்ணுறாங்க இந்திய விவசாயத்துறைக்கு. சமீபத்தில் வந்து ஆகஸ்ட் 2024 ஆரோக்கியத்தன்மை கொண்ட செறிவூட்டப்பட்ட உணவுகளை அறிமுகம் செஞ்சாங்க. உப்புமா, ஓட்ஸ், குக்கீஸ், ஆட்டா முதலியவை புதிய வகை உணவுகளாக அறிமுகம் செஞ்சாங்க. அதுவும் நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்கு. 2024 நிதியாண்டில் மொத்த வருவாய் பார்த்திங்கன்னா 69,446 கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதில் வந்து சிகரெட் பிரிவை மட்டும் பார்த்திங்கன்னா 30,000 கிட்டத்தட்ட பாதின்னு சொல்லலாம். 30,597 கோடியாக இருக்குது. ஆனால் நிறுவனம் சிகரெட் தயாரிப்பிலிருந்து முழுமையாக விலகி விவசாயத்துறையில் அதன் வளர்ச்சியை பதிவு செய்யும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்களும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க படிப்படியாக. ஆனால் இந்த மாதிரி சிகரெட் தயார் பண்ணுற நிறுவனத்தில் முதலீடு செய்கிறது வந்து தனிப்பட்ட கருத்து. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா சிகரெட்டுக்கோ மதுபானத்துக்கோ நம்ம வந்து முதலீடு செய்கிற கம்பெனிகளில் நம்ம முதலீடு செஞ்சால் அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அவங்களும் படிப்படியாக அதை தவிர்த்துட்டு வந்துடுவாங்க. அவங்க அந்த சிகரெட்டை தவிர்த்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி இந்தியாவிலே முதன்மை கம்பெனியாக நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா துறையிலையும் அவங்க ஜொலிக்கிறாங்க. சிகரெட் ஒன்று தான் அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது இப்போ. ஆனால் அதில் தான் அதிக லாபம் கிடைக்குது. இது மாதிரி இருக்குது. அப்போ வந்து நல்ல நீண்டகால முதலீட்டு நிறுவனம் இது. நம்ம இப்போ வச்சுக்கிறலாம் லாங் டேர்முக்கு இந்த பங்கை. போட்டியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனியன் லீவர், பிரிட்டானியா, நெஸ்லே, மேரிகோ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், வருண் பீவரேஜஸ் இவங்களோடையெல்லாம் போட்டி போடணும். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ராட்சச கம்பெனிங்க. இவங்களோடையும் இவங்க போட்டி போடுறாங்க. இவங்களும் நல்ல பெரிய நிறுவனம் தான். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இவ்வளவும் கம்பெனியோட டீட்டெயில் பார்த்துட்டோம். இப்போ ஐடிசியோட Q4 ரிசல்ட் இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். Q4 ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 2025 Q4 ரிசல்ட்டு. அதில் ஹோட்டல் பிஸ்னஸை வந்து அவங்க அதிலிருந்து தனியாக பிரித்து இப்போ சமீபத்தில் வெளியிட்டுட்டாங்க. அது ஒரு 200 ரூபா கிட்ட என்னமோ விற்றுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வெளியிட்ட காலாண்டு முடிவுகளில் பார்த்திங்கன்னா நிகர லாபம் 19,807 கோடியாக ஈட்டியிருக்காங்க. நிகர லாபம் வந்து 4,662 கோடியிலிருந்து முந்தைய காலாண்டில் சொல்கிறேன். இதே இதில் பார்க்கும்போது 5,190 கோடியாக இருக்குது. அப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ 4,622 கோடியாக குறைஞ்சிருக்கு. அப்புறம் செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் 20,376 கோடி. இது போன வருஷத்தை பார்க்கும்போது 10% அதிகரிச்சிருக்கு. இதில் நல்லா அதிகரிச்சிருக்கு. அப்புறம் எபிட்டா, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸஸ், டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோட்டைசேஷன் இது வந்து 6,836 கோடியாக இருக்குது. கடந்த வருஷத்தில் 6,596 கோடியாக இருந்திருக்கு. 3.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் எபிட்டா மார்ஜின், ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிஷியேஷன் அண்ட் எமோட்டைசேஷன் வட்டி, வரி, தேய்மானம் அதற்கு முந்தைய கணக்கு இது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அப்புறம் வந்து 35.8 அதிலிருந்து 33.5 குறைஞ்சிருக்கு. அப்புறம் நிறுவனத்தோட சிகரெட்டு அப்புறம் எஃப்எம்சிஜி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா காலாண்டில் ஒரு வருடத்திற்கு முன்பு இதே காலாண்டில் 13,996 கோடியாக இருந்திருக்கு. 14,732 கோடியாக அதிகரிச்சிருக்கு. சிகரெட்டு வருமானம் மட்டும் 8,688 கோடியிலிருந்து 9,228 கோடியாக அதிகரிச்சிருக்கு. சிகரெட்டில் தான் அதிகமான லாபம் அவங்களுக்கு. எஃப்எம்சிஜின் மற்ற உணவுப் பொருள் பிரிவுகள் பார்த்திங்கன்னா 5,307 கோடியிலிருந்து எஃப்எம்சிஜி அந்த உணவுப் பொருள்கள் வந்து 5,307 கோடியிலிருந்து 5,503 கோடியாக அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 200 கோடி.
அப்புறம் வேளாண் வணிக பிரிவு ஆரோக்கியமான உயர்வை பார்த்துருக்கு. இதை தான் நம்ம வரவேற்கிறோம். வேளாண் துறையில் இவங்க நல்லா வந்தாங்கன்னா இது நாட்டோட வளர்ச்சிக்கும் நல்லாயிருக்கும். நிறையா பேர் வந்து நோயிலிருந்து நம்ம பாதுகாக்கலாம். சிகரெட்டு குடிக்கிறவங்கள இதனால் குறையவும் செய்யும் இவங்க அந்த பிஸ்னஸை குறைச்சிட்டாங்கன்னா. அப்புறம் வந்து காகிதம் அப்புறம் பேக்கேஜிங் வருவாய் பார்த்திங்கன்னா 2072 கோடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 2188 கோடியாக அதிகரிச்சிருக்கு கம்பெனி அந்த காகித இதுகளில். அதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க காகிதம் பேக்கேஜ் தயார் பண்ணுறதுல. கம்பெனியோட டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா இவங்க எப்பயுமே அருமையான டிவிடெண்ட் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் வாங்குறதுக்காகவே இந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணலான்ற அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 7.85 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பங்கோட விலையே 400 ரூபா கிட்ட தான் இருக்குது. ஆனால் டிவிடெண்ட் நல்ல டிவிடெண்ட். அப்புறம் வந்து மே 28 ரெக்கார்ட் டேட்டு. இந்த ரெக்கார்ட் டேட்டுங்கிறது என்னென்னா அந்த மே 28 அன்னைக்கு உங்கள்கிட்ட டிமேட் கணக்கில் ஐடிசி இருக்கணும். அன்றைக்கி அவங்க கணக்கு எடுப்பாங்க. உங்கள் அன்னைக்கு இருக்கணும். அன்னைக்கு இருந்துருச்சுன்னா போதும். நீங்கள் 29, 30 விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு டிவிடெண்ட் கிடச்சிரும். அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு இருக்கணும், டிமேட்டில் இருக்கணும். அதுதான் கணக்கு. அதை பார்த்துக்குங்க. அப்போ கிரெடிட்டட் அக்கௌண்ட் பணம் வந்து எப்போ கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28லேருந்து 31க்குள்ளே இது வந்து டிவிடெண்ட் பணத்தை உங்கள் பேங்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இதுதான் இதோட முழு விவரம். அப்புறம் வந்து ஸ்டாக் டீட்டெயில் பார்த்தோம்னா 52 வீக்கு ஹை வந்து 528 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 390 ரூபா வரைக்கும் போயிருக்கு. க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 426 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 5,33,226 கோடி. நிஃப்டியில் இருக்க பெரிய ஹை கம்பெனி இது. நிறையா கம்பெனியோட இதுவும் ஒன்று, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி. அப்புறம் பிஇ வந்து 26, செக்டார் பியும் 26, புக் வேல்யூ வந்து 50 ரூபா தான். 8 டைம் அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. ஆனால் மற்ற கம்பெனியை ஒப்பிடும்போது புக் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு இது ஜாஸ்தி தான், அதிகம்தான். அதே இது மற்ற கம்பெனியை ஒப்பிட்டா குறவாக இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் லாங் டேர்முக்கு வச்சுக்கிறலாம். 390 கன்சிடர் பண்ணலாம், 370 கன்சிடர் பண்ணலாம், 330 கன்சிடர் பண்ணலாம். ஆனால் 400லேயே கூட கன்சிடர் பண்ணி ஆரம்பிக்கலாம். இது வந்து எனக்கு அதிகமான ரிட்டர்ன் வேணாம், எனக்கு பாதுகாப்பான முதலீடாக இருக்கணும்னு சொன்னால் இதை நீங்கள் நம்பி முதலீடு பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஒலட்டைல் கொடுக்காது. பங்கு வந்து நார்மலாக ஏறும். நம்ம பணத்துக்கு நல்ல மதிப்பு இருக்குது. இந்த இப்போ கம்பெனியில் போட்டோம்னா டிவிடெண்டுக்கே நல்ல டிவிடெண்டு கிடச்சிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு விஷயம் இதில். அப்புறம் இந்தியாவில் வந்து இந்த சிகரெட்டை பற்றிய பார்ப்போம் விஷயங்களை. இந்தியாவில் வந்து சிகரெட்டு புகைப்பதால் ஏற்படுற இறப்பு விகிதத்தை பார்த்திங்கன்னா 2021 மொத்தம் 1 மில்லியன் பேர் இறந்ததில் 17% புகைப்பிடித்தலாக இறந்துருக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு பயப்படக்கூடிய விஷயம் பாருங்கள். 17% வந்து புகைப்பிடிப்புகளால் இறந்துருக்கிறாங்க. இதில் வந்து 836,000 பேர் நேரடியாக புகைப்பிடிச்சதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 220,000 பேர் வந்து புகைப்பிடிக்காமல் அவங்க புகைப்பிடிக்கிறவங்க பக்கத்தில் இருந்ததுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து புகைப்பிடிப்பதை தடுக்கிறதுக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளாக பார்த்து மாற்றாட்டி எதையுமே மாற்ற முடியாதுங்கிறது என்னோடய கருத்து. அவங்கவுங்க சொந்தமாக யோசித்து இதை மாற்றிக்கிறணும். இது வந்து உடல் நலத்துக்கு அதில் வர்ற சந்தோஷத்தை விட அதில் வர்ற துக்கம் தான் அதிகம். இது வந்து உடல் நலத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஐடிசி போன்ற கம்பெனிகள் எதிர்காலத்தில் அந்த சிகரெட்டெல்லாம் விட்டுட்டு அவங்க அந்த இதுதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்தாங்கன்னா நிச்சயமாக நான் முதலீடு செய்கிறதுக்கு விரும்புவேன். இந்த மாதிரி கம்பெனியில் முதலீடு செய்கிறது நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த இதெல்லாம் விட்டுட்டு விவசாய பொருட்களில் அதிக கவனம் செலுத்தி, எஃப்எம்சிஜியில் அதிக கவனம் செலுத்தி, நாட்டோட வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியம். வளர்ச்சிங்கிறது ஆரோக்கியம் இல்லாத வளர்ச்சி வந்து பயனற்றதாக இருக்கும். ஒரு நாடு வளரணும்னா ஆரோக்கியம் முக்கியம். அந்த ஹெல்த்தோடு சேர்ந்து அந்த நாடு வளரணும். எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு அந்த நாடு முன்னேற போகுதுன்னு சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. அதனால் ஐடிசி நல்ல கம்பெனி, முதலீடு பண்ணுறவங்க பண்ணலாம். லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. டிவிடெண்டு கிடச்சா அதை வாங்கி அதையும் வந்து முதலீடு பண்ணுங்கள். இதுதான் இதோட நிலவரம். இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்து தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு சப்போர்ட் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.